வணக்கம். இந்த வீடியோவில் இன்னொரு 5 செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 5 செக்ஷன் பார்த்தோம். அது என்னென்னு இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ செக்ஷன் 6ன்னு என்னென்னு பார்த்தோம். இந்த செக்ஷன் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு என்ன எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து எதுக்குன்னா அந்த கேல்குலேஷன் பர்பஸ்க்காக. இப்போ ஒருத்தவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போது அது கேல்குலேஷனாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி கேல்குலேட் பண்ணணும், அதுக்கு நம்பர் என்ன அப்படிங்கிறது 20 இயர்ஸ் அப்படின்னு செக்ஷன் 6ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 7 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிளாக இருக்கணுமா இல்லை ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இல்லை ரெண்டும் கலந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியரி இல்லைன்னா ஜட்ஜோட டிஸ்கிரிஷன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 7ல் பற்றி சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 8 வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபைனும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் ஃபைனை டிஃபால்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ என்னோடய பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது செக்ஷன் 8ல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட். எதுக்கு லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறேன், அதில் நிறைய அஃபென்சஸ் இருக்குது அப்படின்னா அப்போது அதில் என்ன லிமிட்டேஷன், எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 9ல் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எதுக்கு நான் கில்ட்டி அப்படிங்கிறது ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா அந்த அஃபென்சஸில் எது லீஸ்ட் பனிஷ்மெண்ட் இருக்கோ அதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபாஸ்ட்டாக ரீகேப் பார்த்துட்டோம். சப்போஸ் புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ திருப்பி செக் பண்ணிக்கோங்க. ஈவன் அந்த வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக்க மாட்டோம். செக்ஷன் அதோட மெயின் திங் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் செக்ஷன் 13 என்னென்னு பார்ப்போம். செக்ஷன் 13 வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் சர்டன் அஃபென்சஸ் ஆஃப்டர் ப்ரீவியஸ் கன்விக்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பர்டிகுலர் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கேன், எனக்கு கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறமா நான் திருப்பியும் அது வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சப்போஸ் ரிப்பீட்னா திருப்பி நான் இன்னொரு அஃபென்ஸ் கமிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் சர்டன் அஃபென்ஸ்ன்னு சொல்லும்போது எந்த சாப்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 அப்புறமா சாப்டர் 17. சாப்டர் 17ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது சப்போஸ் ரீகால் பண்ண பாருங்கள், சப்போஸ் தெரியலனா என்னென்னு புக் எடுத்து பாருங்கள். சாப்டர் 10 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு காயின், கரன்சி, இல்லைன்னா அந்த எக்கனாமிக்கில் காயின்ஸ் ரிலேட்டடாக வந்து அதில் ஏதாச்சும் அஃபென்ஸ் கமிட் பண்ணோம்னா அதுக்கான என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் வந்து செக்ஷன் 13ல் சொல்லியிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 75ல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்லேருந்து அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்னா பேஸ்ட் ஆன் த டிகிரி ஆஃப் அஃபென்ஸ் ரிலேட்டடாக வேரி ஆகும். ஸோ ஜட்ஜ் வந்து அதை பேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஹையர் டிகிரி ஆஃப் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா ஹையர் டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட், மேக்ஸிமம் லைஃப் கொடுத்துருக்காங்க, அப்போ லைஃப் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 14 ஆஃப் பிஎன்எஸ். செக்ஷன் 14 அப்புறமா செக்ஷன் 17 ஒன்றா பார்க்க போகிறோம். ஏன் செக்ஷன் இந்த வீடியோவில் 15ம் 16ம் பார்ப்போம், ஆனால் ஏன் நம்ம 14 and 17 பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இது எந்த சாப்டரில் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 செக்ஷனில் 2 சாப்டர் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ எந்த செக்ஷன் எந்த சாப்டருக்கு அப்படிங்கிறது உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். ஏன்னா இந்த சாப்டர் ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இந்த சாப்டர் நம்பர் சொல்லியிருக்கோம், அது சாப்டருக்கு பேர் என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்கோம், எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களால் ரீகால் பண்ண முடிச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். செக்ஷன் 14 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஆக்ட் டன் பை எ பர்சன் bound or by mistake of fact believing himself bound by the law. So act done by a person bound இல்லைன்னா or by mistake of fact believing himself bound by the law. ஸோ இப்போ நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன், நான் என்ன நம்புறேன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து லானால நான் பண்ணுறேன், இல்லைனா இந்த விஷயம் நான் பண்ண வேண்டிய கடமையில் நான் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு பண்ணும்போது அப்போ வந்து எனக்கு என் மேலே லைபிலிட்டி எதுவும் வராது. ஸோ இது மூலிமா எனக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். செக்ஷன் 17ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ட் டன் பை எ பர்சன் justified or by mistake of fact believing himself justified by the law. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா justified by the law அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன், அவர் பண்ண ஆக்ஷனுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஹையர் அத்தாரிட்டி வந்து ஏதாச்சும் ஒரு டேரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் மூலிமா அவருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ செக்ஷன் 14 and 17 வந்து பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரிலேட்டடாக. ஸோ லாவில் அதாவது ஐபிசியில் இல்லைன்னா பிஎன்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆனால் மிஸ்டேக் ஆஃப் லாக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. இதே செக்ஷன் 14 வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 76ல் சொல்லியிருக்காங்க. அதே செக்ஷன் 17 ஆஃப் பிஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 79 ஆஃப் ஐபிசி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 15 ஆஃப் பிஎன்எஸ். இது என்ன, இது இந்த செக்ஷன் 15 செக்ஷன் 16 வந்து பார்த்தீங்கன்னா இது எது ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்ட் இல்லைனா ஜுடிஷியல் ஆக்ட் ரிலேட்டடாக இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 77ல் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ் வென் ஆக்டிங் ஜுடிஷியலி. ஸோ
ஜட்ஜ் வந்து அதோட ஜுடிஷியல் ஃபங்க்ஷனை பண்ணும்போது ஏதாச்சும் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. எந்த செக்ஷன் கீழேனா செக்ஷன் 15 கீழே. அதே மாதிரி 16 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் டன் பர்சுவன்ட் டு த ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் ஆஃப் த கோர்ட். ஸோ கோர்ட்டோட ஒரு ஆர்டர் இருக்குது, இல்லை அந்த கோர்ட்டோட ஆர்டர்னு நம்பி ஒரு விஷயம் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கான ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 16 மூலிமா கிடைக்குது. அதுவே ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் கீழே கிடைக்குதுன்னா செக்ஷன் 78 கீழே கிடைக்குது. ஸோ செக்ஷன் 15 and 16 வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டுக்கு ரிலேட்டடாக ப்ரொடெக்ஷன். செக்ஷன் 14 and 17 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இந்த 4 செக்ஷன் ஒரு சாப்டர்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த செக்ஷன் 13ங்கிறது இன்னொரு சாப்டர்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ எந்த சாப்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவே சொன்னேன் என்னங்கிறது. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான செக்ஷன்ஸ், 5 செக்ஷன்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லைனா ஏதாச்சும் உங்கள் சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.